பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட போதனைகள்லாம் கிடைக்கிறது உண்மையிலேயே மகா பெரிய பாக்கியம். நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது, நான் இந்த சத்தியங்கள் எல்லாம் கேட்கும்போது எனக்குள்ள என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கிறத பார்க்குறேன். சந்தேகம் போகுது, அவ்விசுவாசம் போகுது, ஒரு புது சந்தோஷம், ஒரு சமாதானம், இருதயத்தின் ஆழத்துல ஒரு சமாதானம் இருக்கிறத பார்க்குறேன். பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்குது, சூழ்நிலைகள் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள்ல இருந்து வரக்கூடிய சமாதானமானது இருதயத்தை ஆளுகை செய்யறத பார்க்குறேன். அந்த முழு ஈடுபாடோட அவருடைய சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தைகள்ல உட்கார்றேன் பாருங்க. பொதுவா எங்க போனாலும் சரி, நான் அந்த இயர்ஃபோன்ஸ் மாட்டிக்கிட்டு அந்த சத்தியங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, உலகத்தின் காரியங்களும் மற்றவர்கள் பேசுகிற காரியங்களும் நம்மளுடைய விசுவாசத்தை பாதிக்கக்கூடாது, நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது. அதனால தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத காரியங்களை பேசுறதில்ல பாருங்க. இதை நான் கற்றுக்கொண்டேன். போதகர்கள் போதித்தாங்க, எங்கள் பிரின்சிபல் சொல்லி கொடுத்தாங்க, இதை கற்றுக்கொள்கிறேன். அப்போதான் நம்ம விசுவாச பாதையில் விசுவாசத்தை கற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். மற்றவர்களிடத்துல நல்ல காரியங்களை, விசுவாச வார்த்தைகளை பேசுகிறேன். பெரும்பாலும் ஜிம்மில் ஒரு 1.5 மணி நேரம் இருப்போம் பாருங்க. அந்த நேரத்துலையும் அதே மாதிரி தான். அதை நான் மற்றவர்களுக்கு போதிப்பதற்காக ஒரு ட்ரெயினரோட கற்றுக்கொண்டு வர்றேன். விசுவாசம் ஒவ்வொன்றுக்கும் விசுவாசம்தான். அப்போ அந்த நேரத்துலையும் மெசேஜஸ் என் காதில் போய்கிட்டே இருக்கும் பாருங்க. தேவையான மக்களுக்கு தேவையான வார்த்தைகளை சொல்லும்படியாக எப்பொழுதும் அந்த விசுவாசமானது நமக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கணும், நம்ம ரத்தத்தில் கலக்கணும். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடம் பாருங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் சந்தேகங்களும் கேள்விகளும் பயங்களும் நம்மளை விட்டு போயிடும். நம்ம தேவையில்லாமல் இப்போ கண்ட புத்தகங்களை படிக்கிறது, டிவியில் நேரத்தை செலவு பண்ணுறது, மற்ற வீடியோஸில் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள் உள்ளே போகாது. ஏன்னா மற்ற காரியங்கள் இருதயத்தை அடைச்சிக்கும். அப்போ நம்ம அந்த விசுவாச பாதையில் போகிறது கொஞ்சம் தடையாயிரும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய சமூகத்தில் வார்த்தைகளை கேட்கணும். எல்லாரோடையும் பழகிறேன், பேசுகிறேன், தேவையில்லாத காரியங்களில் போய் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அதனால கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஒரு முக்கியமான டாபிக் படிக்க போகிறோம். அனைத்து தீமைகளையும், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற எப்படிப்பட்ட தீமைகளாக இருந்தாலும் அந்த தீமைகளை தேவன் நன்மையாக மாற்றுகிற தேவன். ஆண்டவருக்கு ஒரு நொடி பொழுது போதும், ஒரு சனப்பொழுதுல எல்லா தீமைகளையும், அனைத்து தீமைகளையும் அவர் நன்மையாய் மாற்றுகிற தேவன். ஒரு சில ஆசீர்வாதங்கள் காலதாமதம் ஆகுது, ஒரு நாள் ஆகுது, ஒரு மாதம் ஆகுது, ஒரு வருஷம் ஆகுது, சில வருஷங்கள் கூட எடுத்துக்குது. ஆனா நான் கற்றுக்கொண்டது என்னன்னா, கர்த்தருடைய மகிமை பெரிதாய் இருப்பதற்காக, அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக, நம்ம நல்லா இருக்கணும், நமக்கு சிறந்ததை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு சில காரியங்கள் கால தாமதமாகிறத பார்க்குறேன். அதனால நம்ம படபடப்பட்டுட்டு அவசரப்பட்டுட்டு நம்மளா முயற்சி எடுத்து, உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்துன்னு நம்ம படித்தோம். அப்போ நம்ம சுய புத்தி சொல்றத நம்ம செய்யாம கர்த்தருடைய வார்த்தையில நாம் நம்பிக்கையா இருக்கும் பொழுது நம்மளுடைய அனைத்து தீமைகளும், இந்த கால தாமதங்களும் எல்லாமே நன்மையாய் மாறுவதை நீங்க பார்ப்பீங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கும் யோசேப்போட வாழ்க்கையிலிருந்து தான் பார்க்க போறோம் பாருங்க. அன்னமார்க தூக்கி குழிக்குள்ள போட்டாங்க, குழிக்குள்ளையும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அதுதான் நேற்று இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டவர் என்னோட பேசுறது. எத்தனையோ அதிகாரங்கள் அப்படியே படிச்சேன், ஆனா அந்த ஒரு வார்த்தை என் இருதயத்தை தொட்டது. கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். குழிக்குள்ள போடும்போதும் கர்த்தர் இருந்தாரு, ஜெயிலுக்குள்ளேயும் கர்த்தர் இருந்தாரு. ஆனா அந்த இடத்த அவன் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொண்டான். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக, அந்த தேசத்துக்கே ஒரு ஆசீர்வாதமாக. இவன் ஒரு வேளை நினைச்சிருக்கலாம், நான் குழிக்குள்ள கிடக்குறேனே, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் என்னாச்சு, அவர் எனக்கு கொடுத்த சொப்பனங்கள்லாம் என்னாச்சுன்னு ஒருவேளை யோசேப்பு சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா இவன் குழிக்குள்ள இருந்த நேரத்துல, இவன் ஜெயில இருந்த நேரத்துல அந்த 13 வருஷங்கள் கர்த்தர்
யோசேப்பை எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாரு பாருங்க. 13 வருடங்கள். இப்ப வசனங்களோட நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போறேன். அதனால இந்த சொல்ற வசனங்களை நீங்க கருத்தா படிங்க. நீங்க எடுத்து படிக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நான் குழிக்குள்ள கிடக்கிறேனே, என்ன தூக்கி ஜெயில போட்டாங்களே, நான் இப்படி கட்டுண்டவளா கிடக்கிறேனேன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய பாடுகள், பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா, அதுதான் மேட்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது எல்லாமே சாத்தியமாகும். இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. ஆதியாகமம் 37:2. நான் ஒவ்வொரு லைன் மட்டும் சொல்றேன், நீங்க அதை படிங்க. நீங்க எடுத்து படிக்கும் போதுதான் அது உங்களுக்கு புரியும். பாருங்க, 37:2 என்ன சொல்லுதுன்னா, யோசேப்பு 17 வயதுல தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். 17 வயசு பாருங்க. கடைசியில அவன் பார்வோனுக்கு முன்னாடி யோசேப்பு வந்து நிற்கும் பொழுது ஒரு வாலிபனாக, 30 வயது நிரம்பிய வாலிபனாக இருந்தான். 17 வயசுல ஆடு மேய்ச்சுக்கிட்டு இருக்கான். 13 வருஷம் என்ன நடந்ததுன்னு இப்ப பார்க்க போறோம். 30 வயசுல பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டான் பாருங்க. அப்ப கர்த்தர் இந்த யோசேப்போடு கூட இருந்தார். அவன் ஜெயிலையும் மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தான். அந்த குழிக்குள்ள தூக்கி அண்ணமார் பொறாமை நிமித்தம் போட்டாங்க. ஆனாலும் அந்த இடத்துல இஸ்மவேலர்கள் வர்றாங்க. இஸ்மவேலர் வரும்போது இவனை தூக்கி அங்க வித்தர்றாங்க பாருங்க. அந்த இடத்துல இருந்து இவனுடைய வாழ்க்கை மாறுது. இந்த யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்படுறான். வாசிக்கலாம். ஆதியாகமும் 37:3வது வசனம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே, அதாவது யாக்கோபு, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். அந்த காலத்துல இந்த பலவர்ண அங்கின்றது ஒரு ஃபேமஸ் ட்ரெஸ். இந்த யோசேப்ப அவங்க அப்பா ரொம்ப அதிகமா யாக்கோபு நேசித்ததுனால அவனுக்கு பலவர்ண அங்கி தைச்சு கொடுத்தாரு. அதனால அண்ணமார்களுக்கு எல்லாம் பொறாம வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, இந்த யோசேப்பு ஒரு சொப்பனக்காரன். ஒரு கனவு கண்டான். கனவு கண்டு போய் அண்ணமார்ட்டெல்லாம் சொல்றான். அண்ணமார்ட்டெல்லாம் போய் சொல்றான் பாருங்க. 37வது அதிகாரத்துல 6வது வசனம். ஒரு சொப்பனம். அது என்ன சொப்பனம்னா, எல்லா அரிக்கட்டுகளும் இவனுடைய அரிக்கட்டை சுற்றி நின்றுச்சா. யோசேப்போட அரிக்கட்டு வயல்ல போய் அரிக்கட்டெல்லாம் கட்டி வைக்கிறாங்க. அதுல இவனோட அரிக்கட்டு நடுவுல நிக்குது. மற்ற அண்ணமாறுதெல்லாம் சுத்தி இவனை வணங்கி நின்றுட்டு இருக்கான். அது ஒரு கனவு. அப்புறம் 37வது அதிகாரம் 9வது வசனத்துல இன்னொரு சொப்பனம். சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்களும் இவனை வணங்கி நின்னாங்களாம் பாருங்க. இதெல்லாம் போய் வீட்டுல சொன்ன உடனே கடைசியில தகப்பனுக்கே கோபம் வந்துருச்சு, யாக்கோபுக்கே கோபம் வந்துருச்சு. இவனை திட்டிடுறான் யாக்கோபு பாருங்க. அது அந்த வசனத்தை படிப்போம். 10வது வசனம். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்ன போது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமா என்று அவனை கடிந்து கொண்டான். அடுத்த வசனம் பார்த்தா, அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் இருக்கு. சோ இவன் கனவுகள் எல்லாம் கண்டு எல்லாரும் இவனை வந்து வணங்கி நிக்கிறாங்க. அப்படி எல்லாம் இவன் சொன்ன உடனே இவன் மேல அண்ணமார்களுக்கு எல்லாம் ரொம்ப பொறாமை வந்துருச்சு. அதனால இவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அண்ணமார்களுக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு வரும்போது இவனை தூக்கி குழியில போட்டுடுறாங்க. அதுல ஒரு அண்ணன் பாவப்பட்டு, ஏன்டா இவனை குழியில போடணும், என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய சகோதரன் சொல்லி இஸ்மவேலருக்கு வித்துறாங்க. அப்ப எகிப்திற்கு அடிமையாக கொண்டு போகப்படுறான் பாருங்க. பொறாமை எத்தனை காரியங்களை செய்துன்னு பாருங்க. 37:24வது வசனத்துல குழியில போடுறாங்க. 28வது வசனத்துல அவன் விற்கப்படுறான். அடுத்தது 39வது அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 39வது அதிகாரம் 1 வசனம் பாருங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான். போத்திபாருங்கிற மனுஷன் இவனை வாங்கிக்கிட்டாங்க விலைக்கு. 20 வெள்ளிக்காசுக்கு இவனை வாங்கிக்கிட்டாங்க பாருங்க. அந்த இடத்துல இருந்து முதல்ல இருந்தே கர்த்தர் யோசேப்போட இருக்கிறாரு. ஆனா இன்னொரு அந்நிய தேசத்துக்கு வந்துட்டான், அடிமையாக விற்கப்படுறான். அந்த இடத்துல பாருங்க இவனோட காரிய சித்தி, இவனுடைய அறிவு நிமித்தமாக இந்த போத்திபார் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது. வசனம் அப்படியே போட்டிருக்கு பாருங்க. நைட் இது ஒன்னொன்னா படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எத்தனையோ வருடங்களா படிக்கிறோம், ஆனா நேற்றைய தினத்துல ஒரு புது வெளிப்பாடு உண்டாச்சு பாருங்க. 5வது வசனம். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். இந்த யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஏன் அப்படின்னா
கர்த்தர் இந்த யோசேப்போட இருந்தார், அதனால இவன் காரிய சித்தி உள்ளவனா இருக்கான். 2வது வசனத்துல பார்த்தா போட்டிருக்கு, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். பிரியமானவர்களே, உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம். நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு அடிமையை போல இருக்கலாம். கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? அவருடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருக்கா? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் காரிய சித்தி உள்ளவர்களா இருக்கிறோம். அதனால பாருங்க, கர்த்தர் இவன் கூட இருந்ததுனால, இவன் செய்த வேலை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்ததுனால இந்த போத்திபார் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துல பாருங்க, மனைவிக்கு இவன் மேல ஒரு கண்ணு, பாவம் பண்றதுக்கு இழுக்கிறான். இவன் தன்னுடைய வஸ்திரம் கூட வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடிடுறான். தன்னுடைய வஸ்திரமே வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடியே போயிடுறான் பாருங்க. ஏன் அப்படின்னா, கர்த்தர் இந்த யோசேப்போட இருந்தார். பாருங்க, அந்த வசனங்களை வாசிக்கும் போது 39வது அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இப்படி தப்பா ஓடிட்டதுனால மனைவி இவன் மேல தப்பான குற்றச்சாட்டை போட்டதுனால தூக்கி ஜெயில போட்டாங்க. அந்த ஜெயிலையும் சிறைச்சாலை தலைவனுடைய தயவு இந்த யோசேப்புக்கு கிடைச்சது பாருங்க. அந்த தயவு கிடைக்கும் பொழுது இவனுடைய எல்லா காரியங்களும், அந்த இடத்துல சிறைச்சாலையில் இருக்கிறவங்களுக்கு கனவு வருது, அவங்களுக்கு அர்த்தம் சொல்லணும், அதெல்லாம் நிஜமாயிருது. ஏன்? கர்த்தர் கூட இருந்தார். நம்மளுடைய சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம், ஆண்டவர் என் கூட இருக்கும்போது என் கைகளின் பிரயாசங்கள்ல ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இன்னைக்கு சொல்லுங்க, கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய காரிய சித்தி எனக்குள்ள இருக்கு, என்னுடைய கைகளின் பிரயாசங்கள்ல எனக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கும் பொழுது நீங்க காரிய சித்தி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். அடுத்தது 41வது அதிகாரத்துக்கு வருவோம். முதல் வசனம் வாசிக்கிறேன். அங்க பார்த்தா ஆண்டவர் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காரு, இவன் ஜெயிலில் இருக்கிறான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, இவனை எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆக்கலான்னு அதுக்காக பார்வோனுக்கே ஒரு கனவு அனுப்பிச்சிட்டாரு. பார்வோன் எப்படிப்பட்டவன்னா, நான் கனவையும் சொல்ல மாட்டேன், ஒன்னும் சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கு மந்திரவாதிகளை கூட்டிட்டு வாங்க, கனவையும் சொல்லணும் அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இந்த யோசேப்பை போல விவேகமும் அறிவும் உள்ள ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லி அந்த நாட்கள்ல இவன் அவ்வளவு ஒரு ஃபேமஸ் ஆயிட்டான் பாருங்க. எல்லாரும் போய் ஓடுறாங்க, ஜெயில இப்படி ஒரு யோசேப்பு இருக்கிறான்னு சொல்லி அவனை போய் கூட்டிட்டு வர்றாங்க. யோசேப், இந்த பார்வோன் அவ்வளவு கலக்கத்துல இருக்கும் பொழுது இந்த யோசேப்பு வந்து சரியான ஆலோசனைகளை கொடுத்து கர்த்தர் கூட இருந்ததுனால, இப்படிப்பட்ட ஒரு பண்டசாலைகளை நம்ம கட்டணும், தானியங்களை சேர்த்து வைக்கணும், தேசத்துல பஞ்சம் வரப்போகுது, எல்லா கர்த்தருடைய வெளிப்பாடுகள் அப்படியே சொல்றா. இதுதான் உங்க கனவுக்கு அர்த்தம். 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் நல்லா இருக்கும், இப்ப நல்லா இருக்கிற வருஷங்கள், இந்த வருஷங்கள்ல நம் தானிய பண்டசாலைகளை கட்டி தானியங்களை சேர்த்து வைக்க வேண்டும் சொன்னது, அந்த ஐடியா பார்வோனுக்கு ரொம்ப பிடிச்சு போய் பண்டசாலைகளை கட்டி எல்லா தானியங்களையும் சேர்த்து வைக்கிறாங்க பாருங்க. எல்லா 5ல் 1 பாகம் கொண்டு வந்து போடணும்னு அவ்வளவு யோசேப்பு சொன்ன ஐடியா. பிரியமானவர்களே பாருங்க, 40வது அதிகாரம் 40வது அதிகாரத்துல அர்த்தம் எல்லாம் சொல்றான். கர்த்தர் உயர்த்தினது 41வது அதிகாரம், இதுதான் நமக்கு தேவை பாருங்க. 41வது அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். கர்த்தர் கூட இருந்ததுனால தேவ ஆவியானவர் இவனுக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கிறாரு, நல்ல ஐடியாக்களை கொடுக்கிறாரு. இன்றைக்கு உங்க பிசினஸ்ல என்ன செய்யறது, இந்த ஆளோட பேசலாமா, இந்த ஊருக்கு போலாமா, இதை செய்யலாமா வேண்டாமான் பல குழப்பத்துல இருக்கீங்க பாருங்க. தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ. இன்றைக்கு இந்த ஆவி நம்மளுக்கு வேணும். கர்த்தருடைய ஆவி நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது நாம் எப்படி ஞானம் உள்ளவர்களா இருக்க முடியும்னு பாருங்க. இப்ப பண்டசாலைகளை கட்டுறாங்க, ஜனங்கள்லாம் 5ல் 1 பாகத்தை கொண்டு வர்றாங்க. செழிப்பான 5 வருஷம், 5 வருஷத்துல 7 வருஷத்துல பண்டசாலைகள்ல அவ்வளவு தானியங்களை சேர்த்து வைக்கிறாங்க. உலகம் பூரா பஞ்சத்துல அடிப்பட்ட எல்லாரும் இங்க வர்றாங்க. எகிப்துல யோசேப்பு கிட்ட, யோசேப்புங்க பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறான் பாருங்க. 39வது வசனம், 41வது அதிகாரம் 39வது வசனம் பாருங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால், சொல்லுங்க, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால், கர்த்தர் உங்க கூட இருக்கும்போது எல்லா வெளிப்பாடுகளையும் தருவார், எல்லாத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் பாருங்க.
உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. இப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கணும். அந்த அண்டர்லைன் பண்ணி வச்சு, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி இந்த ஞானம் எனக்கு உண்டாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல இயேசுவே நம்மளுடைய ஞானமா இருக்கிறார். திருஷ்டாந்தங்களாக இந்த பாடங்கள்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அடுத்தது 40வது வசனம் பாருங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் முன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன். அதாவது பார்வோனுக்கு அடுத்தது யோசேப்பு. ஜெயில இருக்கிறவன் நினைச்சு பாருங்க, ஜெயில இருந்து சிறையிலிருந்து நேர சிங்காசனம். பார்வோனுக்கு அடுத்தபடி இந்த யோசேப்பு வந்துட்டான். குழிய நினைச்சு பாருங்க, ஜெயில நினைச்சு பாருங்க. எப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல இருந்தவன் எங்கேயோ ஒரு தேசத்திலிருந்து ஆண்டவர் இந்த இடத்துல அவனை கொண்டு வந்து கர்த்தர் அவனுடைய ஆவியை இவனுக்குள்ள வைத்து வெளிப்பாடுகளை கொடுத்து ஒரு பார்வோன் ராஜா அவனுக்கு வந்த கனவையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லி தேசத்துக்கே ரட்சிப்பு, உலகத்துக்கே ரட்சிப்பை கொண்டு வர ஒரு ரட்சகனாக மாறிவிட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவன் பாருங்க பிரியமானவர்களே. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் இப்படிதான் ஆக்கிட்டு இருக்காரு. ஐயோ நான் இப்படி இருக்கேனே, என்னுடைய நிலைமை இப்படி இருக்கேன்னு புலம்பாதீங்க. ஆண்டவர் உங்களை எப்படி உயர்த்தி வைக்கலான்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால இவ்வளோ வருஷம் ஆகுதேன்னு நினைக்காதீங்க. யோசேப்புக்கு 13 வருஷம் ஆச்சு. இங்க அந்த வசனம் போட்டிருக்கு பாருங்க. அந்த 41வது அதிகாரம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா 46வது வசனம் பாருங்க. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். ராஜா பார்வோன் அவனோட மோதிரத்தை கழட்டி இவனுக்கு போட்டுட்டான். ஒரு பொண்ணை பார்த்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். தன்னுடைய அரண்மனைய யோசேப்புக்கு கொடுத்துட்டான். ஜெயில இருந்தவனுக்கு எப்படி ஒரு வாழ்க்கைன்னு பாருங்க. ஒரே ஒரு காரியம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பாவத்தை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு ஓடுனான் பாருங்க. கர்த்தர் கூட இருந்ததுனால, ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது எந்த காரியமும் நம்மளை பாதிக்காது. கர்த்தர் கூட இருந்தா நம்ம காரிய சித்தி உள்ளவங்களா இருப்போம். எகிப்தின் ராஜாவே சொல்றான், இவனை போல ஒரு விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேற யாருமே இல்லை. கர்த்தருடைய ஆவி, தேவனுடைய ஆவி உனக்குள்ள இருந்ததுனால எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்துறார். இன்னைக்கு நீங்க கர்த்தர் இடத்துல கேளுங்க. என் ஆபீஸ்ல, என் ஸ்கூல்ல, என் மாமியார் முன்னாடி, எங்க வீட்டுல ஆண்டவருடைய காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க. என் கணவனுடைய பிசினஸ் குறித்த காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க. இப்படிப்பட்ட விவேகம், ஞானம், அறிவு எல்லாம் அது உம்முடையதா இருக்கு. அது எனக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலன்னு கேளுங்க. கர்த்தர் அப்படியே உங்களை அலங்கரிப்பார் பிரியமானவர்களே. அதனால கால தாமதம் இப்படி எங்க குடும்பம் இப்படி போயிருச்சேன்னு நினைக்காதீங்க. அனைத்து தீமைகளையும் அவர் நன்மையாய் மாற்றுகிற தேவன். கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே. அவர் உங்களை உயர்த்துவதற்கு, உயர்ந்த ஸ்தானங்கள்ல வைக்கிறதற்கு, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவர் உங்களை ரெடியாக்கிட்டு இருக்காரு. வார்த்தைகள்ல ரெடியாகுங்க. நிச்சயமாகவே உயர்ந்த ஸ்தானங்களில் உட்கார வைக்கப்படுவீர்கள். கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.